Good evening, everybody. ஒவ்வொருக்கு மாலை வணக்கம். We're happy to share this Friday revival service with you all. இந்த வெள்ளிக்கிழமை எழுப்புதல் கூட்டத்தில் உங்கள் பங்கு கொள்வதில் சந்தோஷம். And as we share the word of the Lord, we pray that the Holy Spirit will ignite our hearts. நாம் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் தம்முடைய அக்கினியை போடுவாராக. Amen. Amen. Okay, before I start, I got a question for you. நான் ஆரம்பிப்பதற்கு முன்ன ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். Imagine you're in a cold country and you don't have your sweater and all that. ஒருவேளை ஒரு குளிரான ஒரு தேசத்தில் உங்களிடத்துல அந்த குளிருக்கு போட வேண்டிய உடைகள் இல்லை என்றால், you are dying for some heat. ஒருவேளை ஏதாவது ஒரு அனலுக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், suddenly as you're walking you see somewhere there's a fire. நீங்கள் நடந்து போகிற இடத்துல ஒரு அக்கினி பற்றி எரிகிறதை பார்ப்பீர்கள் என்றால், immediately you run to the fire, right? உடனடியாக அந்த அக்கினி பக்கம் தான் செல்வோம். How many of you all will run to the fire? எத்தனை பேர் அக்கினி பக்கமாய் போவோம்? கைகளை உயர்த்தி சொல்வோம். How many of you all will run away from the fire? அக்கினியை விட்டு எத்தனை பேர் ஓடி போவோம்? Maybe maybe you're so used to the Malaysian weather, it's too hot, I want to enjoy the cold. ஒருவேளை இங்க இருக்கிற அனலை நாம் அனுபவிச்சதுனால குளிரை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று மலேசியர்களாக நாம் செய்யக்கூடலாம். So you run to the fire, நம்ம அந்த அனலை நெருங்கி போவோம். and then you find you're the only one there. ஒருவேளை நீங்கள் ஒருவர் மாத்திரம் தான் அந்த அக்கினி பக்கத்தில் இருக்கிறீர்கள். The fire is there, but somehow the heat is not coming because you are the only one there. அந்த அக்கினி இருப்பினும் அந்த அனல் உங்களிடத்தில் வராது இருக்கிறது என்றால் நீங்கள் தனிமையா அங்க நிற்கிறீர்கள். Is it better if one person is around the fire, or is the effect more if more people are gathered around the fire? ஒரு நபர் அந்த அக்கினியை சுற்றி இருப்பதை பார்க்கிலும் அநேகர் சுற்றி இருப்பது நலமா? Which one? How many say yes? So if many surround the fire, then you feel the heat, right? அந்த அக்கினியை சுற்றிலும் அநேகர் இருப்பினும் அந்த அனல் இன்னும் அதிகரிக்கிறதை நாம் பார்க்க கூடும். Amen. Amen. So we believe that the fire of the Holy Spirit is here. நாம் விசுவாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இங்க இருக்கிறது. So for us to receive that fire and to get the anointing, there's one thing we must do. அந்த அக்கினியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒரு காரியம் செய்ய வேண்டும். Come and sit closer together. நம்ம எல்லோரும் ஒன்னு கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்கார்ந்து கொள்வோம். அப்ப பின் பகுதியில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் முன்பாக வந்துருங்கள். Come, why don't we come and sit closer together? கொஞ்சம் முன்னுக்கு வந்துருங்க. பின்னால இருக்கிறவர்கள் கொஞ்சம் சீக்கிரமாய் முன்னுக்கு வந்துருங்க. We are all one family in Christ. நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம் கிறிஸ்துவுக்குள். ஜோ. Then it's easy for us to speak to you. அப்பொழுது நான் உங்களோடு பேசுவதற்கு உதவியா இருக்கும். And if the Lord decides that he wants to release some prophetic words, then we can look at you and we can release the word to you. ஒருவேளை தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டாகும் என்றால் உங்களை பார்த்து அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு உதவியா இருக்கும். Amen. 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 Okay, before we begin, let's just open our hearts to God. நம்முடைய இருதயத்தை திறந்து தேவனிடத்தில் நோக்கி பார்த்து, I want you to put your right hand on your heart. நம்முடைய வலது கரங்களை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. And I want you to say, Father, in the name of Jesus, பிதாவே இயேசுவின் நாமத்தில் ignite my heart. என்னுடைய இருதயத்தை ஆண்டவரே அக்கினியில் நிரப்பும் ஆண்டவரே. Touch my heart. என்னுடைய இருதயத்தை தொடும் ஆண்டவரே. Let your word go deep into my heart. உம்முடைய வார்த்தை என்னுடைய உள்ளத்திற்குள்ளாய் ஆழமாய் பதிய. And let me walk out from here with the fire of the Holy Spirit. நான் இந்த இடத்திலிருந்து பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியோடு கடந்து செல்ல I open my life before you. என்னுடைய வாழ்க்கையை உமக்கு முன்பாக திறந்து கொடுக்கிறேன். Come and do a new work. ஒரு புதிய காரியத்தை செய்யும் ஆண்டவரே. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. 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 Okay, I like the theme that you have for the church, moving forward with God. உங்களுடைய சபைக்கான தலைப்பை நான் ரொம்ப பிடித்த ஒரு காரியம் தேவனோடு முன் செல்வது. And the four aspects of moving: to connect, to grow, to serve, and then to go. அதிலே 4 பாகங்கள், அதாவது தொடர்பு கொள்வது, வளருவது, ஊழியம் செய்வது, செல்வது என்ற அந்த 4 காரியங்கள் முக்கியம். Before I share the message for today, let me give you a quick introduction. நான் செய்திக்குள்ளாய் போவதற்கு முன்பாக என்னை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். One Voice Ministries is a ministry that my wife and I founded in 2008. One Voice ஊழியங்கள் 2008வது வருஷத்தில் நானும் என்னுடைய மனைவியும் தொடக்கின ஒரு ஊழியம். And we are basically a missions and training ministry. நாங்கள் தூதுபணியில ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். Okay, let me show you that slide first. Okay. நான் முதலாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து விடுகிறேன். Okay. So One Voice Ministries, we are basically missions and training ministry. நாங்கள் எங்களுடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா பயிற்சி அதே நேரத்தில் தூதுபணி ஊழியங்களை செய்கிற ஊழியம்.
And under the ministry, we've got three things that we do. நாங்கள் எங்களுடைய ஊழியத்தில் 3 காரியங்கள் அதிகமாய் செய்கிறோம். The first thing that we do is we have a street feeding program based in KL. நாங்கள் கேல் பகுதியிலே ரோட்ல ஸ்ட்ரீட் ஃபீடிங் மினிஸ்ட்ரி ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். That ministry is headed by Veronica. சகோதரி வெரோனிகா அந்த ஊழியத்தை தலைமைத்துவத்தை எடுத்து செய்கிறார்கள். A little bit later, I'll give her an opportunity to share her life testimony with you. அதுக்கு பிறகு அவர்கள் சகோதரி வெரோனிகா அவங்களுடைய சாட்சியை வந்து சொல்லுவார்கள். And she will tell you a little bit about the street ministry. அந்த ஊழியங்களை குறித்தும் அவர்கள் சொல்லுவார்கள். We have the Issachar Academy, which is an academy where we teach the body of Christ how to excel in the work of God. இசக்கார் அகாடமி என்ற அந்த பயிற்சி மையத்திலே நாங்கள் எப்படி கர்த்தருடைய காரியங்களிலே சிறந்து வளர வேண்டும் என்று போதிப்போம். We believe the body of Christ must be equipped and taught about the things of God to make an impact in the world. கிறிஸ்துவின் சரீரமானது நன்றாய் போதிக்கப்பட்டு இந்த ஊழியத்தை இந்த வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் இப்போ ஒரு தாக்கத்தை கொண்டு வர வேண்டும். And the other thing that we do is we have planted an Orang Asli church in Pahang. நாங்கள் இன்னொரு காரியம் செய்திருக்கிறோம். ஒரு பஹாங் பகுதியிலே ஒரு ஓராங் அஸ்லி பகுதியிலே நாங்கள் ஒரு சபையை ஸ்தாபித்திருக்கிறோம். That is called Gereja Kasih Karunia Tuhan, which means Grace of God Church. தேவனுடைய கிருபை திருச்சபை என்று அதற்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. I will share a little bit about the church with you. I'll share a story with you later. அந்த சபையினுடைய காரியத்தை பிறகு நான் உங்களிடம் சொல்லுகிறேன். Many years ago, the Lord spoke to my wife and I about becoming missionaries. அநேக வருஷங்களுக்கு முன்பாக தேவன் எங்களோடு பேசி முழு நேர ஊழியத்திற்கு தூதுபணி ஊழியத்திற்கு அழைத்தார். You know, we were like most of y'all, we were working, we were having good jobs. நாங்கள் நல்ல வேலையிலே இருந்தோம், வேலை செய்து கொண்டிருந்தோம். I used to be a music teacher, my wife used to be an academics teacher. நான் வந்து இசை கருவிகளை கற்றுக் கொடுக்கிற வாத்தியார், அதே நேரத்தில் எங்களுடைய மனைவியானவர்கள் அவர்கள் வாத்தியாராக இருந்தார்கள். For many years we were doing ministry and we were working at the same time. அநேக வருஷங்களாய் ஊழியம் செய்து கொண்டு வேலை செய்து கொண்டே இருந்தோம். And in 2013 the Lord spoke to us. 2013வது வருஷத்தில் கர்த்தர் எங்களோடு பேசினார். And he was asking us, are you ready to make the step into full time ministry? தேவன் எங்களிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி, முழு நேர ஊழியத்திற்கு செல்வதற்கு 2013ஆம் வருஷத்தில் ஆண்டவர் கேட்டார். How many of you get scared when God talks to you? எத்தனை பேர் ஆண்டவர் உங்களோடு பேசும் பொழுது பயம் உங்களுக்கு உண்டாகிறது? You don't want to hear. Raise your hand. அது கேட்க கொஞ்சம் பயமா இருக்கிறது. யாராவது இருந்தா கை உயர்த்துங்க. If you're afraid, raise your hand. See, I'm raising my hand. பயமா இருந்தா கைகளை உயர்த்தலாம். All not scared, huh? Waiting for God to talk. யாருக்கும் பயம் இல்லை. தேவன் எப்போ பேசுவார் என்று காத்து கொண்டிருக்கிறோம். What I mean by scared is sometimes when the Lord speaks to us, He speaks to us things that are bigger to us. That's when the fear will come inside. சில நேரங்களில் கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது நமக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை பேசும் பொழுது நமக்குள்ள ஒரு பயம் வருகிறது. You know, God, can I do this? Are you actually speaking to me? ஆண்டவரே, என்னால் இதை செய்ய முடியுமா? ஆண்டவரே, நீர்தான் என்னோடு பேசுகிறீரா என்ற கேள்வி எழும்புகிறது. And then God will continue to speak and speak and speak until we open ourselves and act on the word that He has given. அப்பொழுது கர்த்தர் பேசி தொடங்கி அந்த காரியம் நாம் செய்யும் அளவும் பேசிக்கொண்டு நம்முடைய இருதயத்தை மாற்றுவார். So when the Lord spoke to us in 2013, 2013 ஆண்டவர் எங்களோடு பேசின பொழுது we knew that He was calling us into ministry. எங்களுக்கு ஒரு காரியம் தெளிவாய் தெரிந்தது, ஆண்டவர் எங்களை ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்று. So we took 1 year to fast and pray and to prepare ourselves to move into full-time ministry. ஒரு வருஷ காலமாய் நாங்கள் உபவாசத்தோடும் ஜெபத்தோடு இந்த அழைப்புக்கு ஏற்ற விதமாய் ஆயத்தப்படுத்தி கொண்டோம். And we thank God from 2014 in January we've been walking in full-time ministry until now. 2014வது வருஷம் ஜனவரி மாதத்திலிருந்து முழு நேர ஊழியத்தில் நாங்கள் நடந்து கொண்டு ஆரம்பித்தோம். And more we are walking in the call of missionaries for the kingdom of God. தேவனுடைய ஊழியத்திற்கு என்று ராஜ்யத்திற்கு என்று ஒரு மிஷனரி ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். So that's a little bit background about our ministry. இது எங்களுடைய ஊழியத்தினுடைய சில பின்னணி காரியங்கள். So far the Lord has blessed us to travel to 10 countries. 10 தேசங்களுக்கு பயணம் செய்யும்படியாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். Just 2 weeks ago we returned from Nepal. 2 வாரத்திற்கு முன்பாக தான் நாங்கள் நேபாள் தேசத்திலிருந்து கடந்து வந்தோம். And other than Nepal, we minister in the country of India, Bangladesh, இந்தியா, பங்களாதேஷ் போன்ற தேசங்களுக்கும், Myanmar, Cambodia, Indonesia, Philippines. We have worked in Malaysia பகுதிகளிலும், Brunei, Singapore, we've been there as well. Brunei, Singapore பகுதிகளுக்கும், and then
currently Nepal. இப்பொழுது நேபாளுக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். So we thank God because in every nation there is work to be done for the kingdom of எல்லா God. தேசங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்ற ஊழியங்கள் செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. And today the message I want to bring to you இன்றைக்கு நான் கொண்டு வருகிற செய்தி என்னவென்றால், is to be a soldier for God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்திற்கான ஒரு போர் வீரராய் இருக்கும்படியாய் I'm just going to bring 2 Bible verses to you. 2 வேத வசனங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறேன். Okay, the first one is from Daniel, a very well known verse that we have read. முதலாவது வசனமானது தானியேலிலிருந்து எடுக்கப்பட்ட வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். Daniel chapter 11 verse 32. தானியேல் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். For those who can read in English, let's read it together first. முதலாவது தமிழ்ல வாசிக்கக்கூடியவர்கள், ஆங்கிலத்தில் வாசிக்கக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் சேர்ந்து வாசிக்கலாம். Okay, 1, 2, 3. But the people who know their God shall be strong and carry out great exploits. தமிழிலே இரண்டாவது பகுதி மாத்திரம் வாசிக்கிறேன். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கு ஏற்கபடி செய்வார்கள். Amen. Amen. How many of you here know God? எத்தனை பேர் இங்கே தேவனை அறிந்திருக்கிறீர்கள்? You know Jesus, raise your hand. இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள், கைகளை உயர்த்துங்கள். All of us know Jesus. We have had that personal experience of Jesus. Amen. இயேசுவோடு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்களாய் அமர்ந்திருக்கிறோம். Can we hear a loud amen? Amen. 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 So according to this Bible verse, இந்த வசனத்தின் பிரகாரமாய் வாசிக்கும் பொழுது it says those who know their God. தங்களுடைய தேவனை அறிந்தவர்கள், That means all of you seated here. நீங்களும் நானும் இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும், Doesn't matter whether how old you are or how young you are. எவ்வளவு முதியவர்களா இருக்கலாம் இல்ல வாலிபரா இருக்கலாம். It says here you shall be strong வேதம் சொல்லுகிறது நீங்கள் திடன் கொண்டு and you shall do great exploits. That means you shall do great works. நம்ம பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக காணப்படுவோம். Turn to your neighbor and say you are made for great works. நீங்க உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க பெரிய காரியங்களுக்காக ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். சொல்லுங்க. When you tell your neighbor, you got to tell them with excited, hey, you are made for great works. சொல்லுகிற விதத்திலும் ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும். Don't be shy, don't be timid. வெட்கப்படாமல் பயப்படாமல். People who want to do great things, பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறவர்கள், they are bursting with energy. அவர்களுக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கிறது. If it's your wife sitting next to you, உங்களுடைய பக்கத்தில் உங்களுடைய மனைவி இருப்பார்கள் என்றால், don't think in your mind, ஐயோ you are. பக்கத்துல சொல்லாதீங்க ஐயோ இவளா அப்படின்னு. Turn to the person next to you and really say you are made for great works. பக்கத்துல அவங்களை பார்த்து நீங்க உற்சாகமா சொல்லுங்க, உங்க ஆண்டவர் உங்களை பெரிய காரியங்களுக்காய் பயன்படுத்த விரும்புகிறார். If you need to shake them a bit, you are made for great works. கொஞ்சம் உற்சாகப்படுத்துமா அவங்களை கொஞ்சம் அசைத்து சொல்லலாம். Why I believe God is bringing this message is He wants us to know something. ஏன் இந்த செய்தி ஆண்டவர் கொண்டு வருகிறார் ஒரு முக்கியமான காரியத்தை அறிந்து கொள்வதற்கு. That He has saved you and called you for a particular purpose. தேவன் உங்களை அழைத்து ரட்சித்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு அழைத்து இருக்கிறார். Only you can do what God has put in your life. தேவன் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் மாற்றம் தான் நிறைவேற்ற முடியும். Nobody else can do what you have been made to do. ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தின காரியங்களை மற்றவர்கள் செய்ய முடியாது. That makes you an anointed person. அதனால நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். Just now when we were singing the song, I saw the word Abhishekam. முதல் பாடும் பொழுது அந்த அபிஷேகம் என்ற பாடல் வார்த்தையை பயன்படுத்தி பாடினோம். It's one of the few Tamil words I know. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் தமிழ் வார்த்தைகளிலே அதுல ஒன்று. And I know Abhishekam means anointed. அபிஷேகம் என்றால் அபிஷேகம் என்ற அர்த்தம். You know we are what did Pastor say? Anointing means anointing. Anointing means anointing, yeah. You see, all of us, God has called us and put a particular anointing upon our lives. ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்து ஒரு குறிப்பிட்ட அபிஷேகத்தை நம்ம வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். Whether you're sitting in your school or college or in your workplace, that anointing is alive in you. நீங்கள் எங்கே பகுதிகளில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் படித்து கொண்டிருந்தாலும் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. The place where that anointing will work best is not in church. சபையிலே எந்த இடத்தில் சிறந்ததாய் உங்களுடைய அபிஷேகம் செயல்படும் என்று நினைக்கும் பொழுது முக்கியமாய் சபையில் அல்ல. The place where the anointing comes alive
is actually when you step out of church into the world. நீங்கள் இந்த உலகத்தில் செயல்படும் பொழுதுதான் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் அதிகமாய் செயல்பட ஆரம்பிக்கும். Most of the time we feel comfortable in church because we know everybody, and we can be ourselves in church, we can pray in the spirit, we can do all the Christian things. அநேக நேரங்களில் சபைக்குள்ளாக சொகுசா எல்லாம் அறிந்த ஒரு சூழ்நிலை என்று சொல்லும் பொழுது நாம் எல்லா கிறிஸ்துவ காரியங்களை பாடி உற்சாகமாய் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். But when we go out into the world, sometimes we become shy. ஆனால் உலகத்திற்குள்ளாய் போகும் பொழுது நம்ம அப்படியே அமைதியா இருக்கிற ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். What God wants is actually for us to carry our anointing out of church. ஆனால் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்ன, நம்முடைய அபிஷேகத்தை சுமந்து நம் உலகத்திற்குள்ளாய் போக வேண்டியது அவசியம் என்று பார்க்கிறார். So we know, number one, we are called to do great exploits. தேவன் நம்மை விசேஷித்த காரியங்களை செய்யும்படியாய் அழைத்திருக்கிறார். This evening I don't want to share too many Bible passages with you. அநேக வேத வசனங்களை இந்த மாலை வேளையில உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறதல்ல. But I want to share with you testimonies and stories. நான் உங்களோடு சாட்சிகளையும் கதைகளையும் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். Of how if you walk in that anointing of God, favor will follow you. எப்படி என்றால் அந்த அபிஷேகத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது தேவ தயவு உங்களை பின்பற்றி வரும். We all want to walk in God's favor. Amen. எத்தனை பேர் தேவ தயவிலே நடக்க விரும்புகிறீர்கள்? You walk in his favor when you begin to walk in your anointing. அந்த அபிஷேகத்தில் நடக்கும் பொழுது அவருடைய தயவுக்குள்ளாய் நாம் நடக்கிறவர்களாக இருக்கிறோம். In Revelations we have a beautiful Bible verse. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு விசேஷித்த வேத வசனத்தை வாசிக்கிறோம். Let's read Revelations 12:11. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். Okay, we'll read it in English first. முதலாவது ஆங்கிலத்திலே வாசிப்போம். Okay, 1 2 3. And they overcame him by the blood of the Lamb and by the word of their testimony, and they did not love their lives to the death. மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். How we are to overcome Satan is by the blood of Jesus. இப்படி நம் பிசாசை மேற்கொள்கிறோம் என்றால் இயேசுவின் இரத்தத்தினாலே. The blood of Jesus has already been shed. இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்ட இரத்தமாய் காணப்படுகிறது. That blood is upon our lives. அந்த இரத்தமானது நம்முடைய வாழ்க்கையிலே போடப்பட்டதாக இருக்கிறது. So we know Satan cannot touch us. அதனால பிசாசானவன் நம்மை தொட முடியாது. He can come around us like a barking dog, but he can't do anything to us. கொலைக்கிற நாயை போல் நம்மை சுற்றி வருகலாம், ஆனால் அவன் எந்த காரியம் நம்மை தாக்க முடியாது. The other element that overcomes Satan is the word of our testimony. இன்னொரு காரியம் பிசாசை மேற்கொள்கிற காரியம் என்றால் நம்முடைய வார்த்தை வசன சாட்சிகள். When we begin to share about the things God is doing, that adds more difficulty to Satan. நாம் கர்த்தருடைய வசனங்களை சாட்சிகளை குறித்து பேசும் பொழுது அது பிசாசை தாக்குகிற ஒரு காரியமாக இருக்கிறது. Because the more people talk about the work of God, the more the kingdom of God is raised up. இப்பொழுது தேவனுடைய காரியங்களை அதிகமாக பேச ஆரம்பிக்கிறோமோ தேவனுடைய ராஜ்யம் அந்த இடத்தில் ஸ்தாபிக்கப்படுகிறது, கட்டப்படுகிறது. So today I want our stories that we share with you to come into your heart and to touch your heart. இப்பொழுது நாங்கள் சொல்ல போகிற எங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய இருதயத்திற்குள்ளாய் நுழைந்து உங்களுடைய இருதயத்தை தொடும்படியாய் நாங்கள் பயன்படுத்த விரும்புகிறோம். Let the stories that we share become a seed in your life. நாங்கள் பகிர்ந்து கொள்கிற அந்த கதைகள் காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விதையாய் மாறுவதாய். How did my wife and I become missionaries? நானும் என்னுடைய மனைவி எப்படி மிஷனரிகளாய் நாங்கள் மாறினோம்? When we heard stories about people. இப்படிப்பட்ட சம்பவங்கள் கதைகளை நாங்கள் கேட்கும் பொழுது we hear missionaries talking about their experience. மிஷனரிமார்கள் அவங்க தங்களுடைய அனுபவங்களை குறித்து பகிர்ந்து கொள்வார்கள். We hear them telling us what is happening in the mission field. அவர்கள் தங்களுடைய ஊழியங்களிலே நடைபெறுகிற காரியங்களை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். The word that they shared came into us. அவர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவம் எங்களுடைய இருதயத்திற்குள்ளாய் வளர்ந்தது. It was a seed that was planted. அது ஒரு விதையாய் விதைக்கப்பட்டது. That seed began to grow until we realize the call upon our life. அந்த விதை வளர்ந்து தேவனுடைய ஊழிய அழைப்பை முழுமையாய் அறிந்து கொள்ளும் வரை கர்த்தர் அதை பயன்படுத்தினார். So this evening I pray a seed is planted in your life. இந்த மாலை வேளையிலே இந்த விதை உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படுவதாக. I want to give you one statement which I've held on
ever since Jesus became my Lord and Savior. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாளில் முதல் ஒரு முக்கிய வார்த்தை நான் ஒரு வார்த்தை நான் கற்றுக்கொண்டேன். With God, one person is a majority. தேவனோடு இருக்கிற ஒரு மனுஷன் அவன் ஒரு 1000 மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். God doesn't need hundreds of people to do something. If there's one person there, that is enough for God. நூற்றுக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கல, ஒரு நபர் ஒரு மனிதன் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு போதுமான ஒரு காரியம். So with God, one person is a majority. ஆண்டவரோடு இருக்கிற ஒரு மனுஷன் அவன் பெரிய ஒரு கூட்டமாய் இருக்கிறான். I want you to raise your hand and say, with God, I am a majority. நான் தேவனோடு ஒரு பெரிய கூட்டமாய் இருக்கிறேன். The sound is like a sound of a minority. ஆனா சத்தம் வந்து குறைந்த ஜனங்களுக்கு சம்பந்தமா இருக்கிறது. Raise your hands and declare, with God, I am a majority. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவனோடு நான் ஒரு பெரிய கூட்டமாய் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Now St. James Church has woken up. St. James திருச்சபை எழும்பி இருக்கிறது இப்பொழுது. Okay, you see, God really needs one person at any time to do something. தேவன் இப்பொழுதும் ஒரு நபரை பயன்படுத்தி பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறார். All through the Bible, from the time of Moses, மோசே காலத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கும் God பொழுது spoke to Moses, one person. தேவன் மோசேயோடு பேசினார், ஒரு மனுஷன். Abraham, God spoke to Abraham, one person. ஆபிரகாம் இடத்துல ஒரு தனி மனுஷன் இடத்துல பேசினார். Joshua, God used one person. யோசுவாவை ஆண்டவர் பயன்படுத்தினார், அந்த ஒரே மனுஷன். God pours his anointing on one person. ஒரு மனிதன் மேல் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றி, That anointing will draw others to come to you. அந்த அபிஷேகம் அநேகரை இழுத்து கொள்ளும்படியாய் கர்த்தர் பயன்படுத்துவார். So this evening I declared as anointing over your life. இன்றைக்கு மாலை வேளையிலே தேவ அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது என்று அறிக்கை செய்கிறேன். As you begin to walk in that anointing, அந்த அபிஷேகத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது that anointing will draw people to you. அந்த அபிஷேகமே அநேகரை உங்களிடத்தில் சேர்த்துக்கொள்ள செய்யப்படுவார். Because where the anointing is, the presence of God is. எங்கே அபிஷேகம் உண்டோ தேவ பிரசன்னம் அங்கே காணப்படுகிறது. Now let me share with you the anointing that we have seen in our lives and ministry. நான் இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அபிஷேகத்தின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். Okay. This is a picture of our Orang Asli village. இது எங்களுடைய orang asli கிராம பகுதியில் இருக்கிற ஒரு படமாய் இருக்கிறது. In fact, tomorrow early morning we are leaving and going to Pahang. நாங்கள் நாளைய தினத்தில் அதிகாலையிலே நாங்கள் பஹாங்க்கு செல்லும்படியாக இருக்கிறோம் இந்த கிராமத்திற்கு. The Lord called us to go and plant a church there. தேவன் இங்கே அழைத்து அங்கே ஒரு சபையை ஸ்தாபிக்கும்படியாக அழைத்து சென்றார். We planted a church there in 2014. 2014வது வருஷத்தில் அந்த இடத்தில் ஒரு சபையை ஸ்தாபித்தோம். When there were only about 3 believers in the village. அந்த கிராமத்தில் 3 விசுவாசிகள் மாத்திரம்தான் அப்பொழுது இருந்தார்கள். But we thank God now இப்பொழுதோ we have about 12 to 15 adults that come and about 30 children. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12லிருந்து 15 பெரியோர்கள் வருகிறார்கள், ஒரு 30 பிள்ளைகள் அதில் வந்து பங்கு கொள்கிறார்கள். The Orang Asli that we reach out to, they are the Jakun people group. நாங்கள் சந்திக்கிற orang asli ஜனக்கூட்டமோ அவர்கள் ஜக்குன் என்ற அந்த கூட்டத்தில் சார்ந்தவர்கள். You know, for many years the Lord had been speaking to my wife and I to start an Orang Asli work. அநேக வருஷமாய் கர்த்தர் எங்களுடைய இல்லத்தில் பேசிக் கொண்டிருந்தார், ஒரு orang asli ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாய். Ever since the year 2006, 2006வது வருஷத்திலிருந்து கர்த்தர் எங்களோடு இந்த காரியத்தை பேசிக் கொண்டிருந்தார். we have been praying and praying towards it. இதை குறித்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அநேக நாட்களாய். And in 2014, when we answered the call for full-time ministry, God opened the door for us. 2014வது வருஷத்தில் இந்த முழு நேர ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த வாசலை கர்த்தர் எங்களுக்கு திறந்தார். I believe the Lord is speaking to some of you at this moment. இப்பொழுதும் கர்த்தர் உங்களோடு சில நபர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். And the Lord is saying, you have been praying for a lot of things in your life. உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களுக்காய் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். But somehow the door is not opening. ஆனால் அந்த வாசல் இன்னும் திறக்கப்படவில்லை. And God is saying to you, இப்பொழுது கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். the moment you step into your anointing, the door will open. அந்த அபிஷேகத்திற்குள்ளாய் நீங்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த வாசல் திறக்கப்படும். Until you step into that anointing, அந்த அபிஷேகத்திற்குள்ளாய் நுழையாத பட்சத்தில் the door will be closed. அந்த வாசல் மூடப்பட்டதா இருக்கும். But the moment you step in, the door will open. நீங்கள் அதில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த வாசல் திறக்கப்படும். Let me share with you what happened in our village. இந்த கிராம பகுதியிலே நடந்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Okay, see this young man and his wife.
இந்த வாலிபனும் அவருடைய மனைவியும் பாருங்கள். The young man, his name is Nikri, and his wife's name is Suhaida. அவருடைய பெயர் நிக்ரி, அவருடைய மனைவியின் பெயர் சுஹைடா. And they got married last year, and the Lord blessed them with a son. போன வருஷம் அவர்கள் திருமணமானார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தை கொடுத்திருக்கிறார். Now, Nikri, he is actually the son of the village head there. அங்கே நிக்ரி என்ற சகோதரர் வந்து அங்கே இருக்கிற அந்த கிராம தலைவருடைய மகன். The village head was a Christian. கிராம தலைவர் ஒரு கிறிஸ்துவர். His name is Abang Muhammad. அபங், அவருடைய பேர் அபங் முஹம்மட். So what happened was Abang Muhammad used to come for church service with his wife. அவர் வந்து அபங் முஹம்மட் நானவர் அவர் ஆராதனைக்கு சபைக்கு வந்து கொண்டு தான் இருந்தார். And his children will be home. அவருடைய பிள்ளைகளோ வீட்டில் இருப்பார்கள். One of his other daughters used to come as well. அவருடைய மகள் ஒருவர் அந்த ஆராதனையில் பங்கு கொள்வார்கள். This boy used to always be at home. He never used to come for service. இந்த சகோதரனும் ஆராதனைக்கு வராமல் தன்னுடைய வீட்டிலே இருந்து கொண்டிருப்பார். One of the weeks when we were there, we were in the house. நாங்கள் அந்த அவருடைய வீட்டில் ஒரு நாள் இருக்கும் பொழுது, while having lunch and talking to the family, அந்த குடும்பத்தோடு நாங்கள் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டு பேசி கொண்டிருக்கும் பொழுது, I saw this young man Nikri and told him, why not you come to church tomorrow? இந்த சகோதரி நிக்ரியை பார்த்து நான் சொன்னேன், நாளைக்கு ஆராதனைக்கு வந்து பங்கு கொள்ளலாமே என்று. He said, just come and listen. சொன்னேன், வந்து கேளுங்கள். So this was on Saturday, and so Sunday he came to church. அவர் அது சனிக்கிழமை நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து பங்கு கொண்டார், சபைக்கு வந்தார். So he sat through the church service. ஆராதனையிலே அவர் பங்கு கொண்டார். And I noticed he was there for service. So at the end of the message, அந்த ஆராதனையின் கடைசி பகுதி, செய்தி பகுதி முடியும் பொழுது, I prayed and we welcomed him. அவரை நாம் ஜெபித்து அவரை வரவழைத்தோம். And we prayed for him and we said, Lord, open yourself, show yourself to Nikri. நாங்கள் ஜெபித்த காரியம் என்னவென்றால், ஆண்டவரே உம்மை நிக்ரி இடத்தில் வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று ஜெபித்தோம். I was sharing with them about Jesus, the power of the name of Jesus. இயேசுவினுடைய நாமத்தினுடைய வல்லமை குறித்து அங்கே பகிர்ந்து கொண்டேன். So this young man was sitting there and he was listening. அந்த சகோதரர் வந்து அங்கே அமர்ந்து செய்தி கேட்டுக்கொண்டிருந்தார். Service closed, Sunday it finished, and then we came back. ஆராதனை முடிந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த இரவிலே நாங்கள் கடந்து வந்து விட்டோம். We finished service 12 o'clock Sunday afternoon. மதியம் 12 மணிக்கு ஆராதனை முடித்தோம். This guy heard about the name of Jesus. இந்த சகோதரர் வந்து இயேசுவினுடைய பெயரை கேள்விப்பட்டார். No sinner's prayer, nothing. பாவ அறிக்கை ஜெபம் ஒன்றுமே அங்கே செய்யப்படவில்லை. Later on Sunday, this is at night, அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பகுதியிலே he was sitting and talking with his cousin. அவருடைய உறவினரோடு அமர்ந்து பேசி கொண்டிருந்தார். And they were talking about how difficult life is for the Orang Asli and how they are struggling. ஒராங் அஸ்லி ஜனக்கூட்டத்தினுடைய பாடுகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள், எவ்வளவு பாடுகள் இருக்கிறது என்று. And then while talking around midnight, they just fell off to sleep. அவர்கள் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அப்படியே அவர் உறங்கி தூங்கி விட்டார். Now it's Monday morning 3 a.m. திங்கட்கிழமை காலை வேளை 3 மணிக்கு, not even 24 hours, ஒரு 12 மணி 24 மணி நேரம் கூட ஆகவில்லை, from the time he heard about Jesus. இயேசுவை பற்றி கேள்விப்பட்டது. 3 a.m. he's in his room and he's awakened by a bright light in his room. ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் தன்னுடைய அறைக்குள்ளாக கடந்து வந்தது அந்த 3 மணி வேளையில். He said it was like stadium lights came out in his room. ஸ்டேடியம்ல இருக்கிற அந்த லைட்ஸை போல அங்கே அவருடைய அறை காணப்பட்டதா. When he opened his eyes, அவருடைய கண்களை திறக்கும் பொழுது, he said, I didn't feel any fear. எனக்குள் எந்த விதமான ஒரு பயமும் நான் அனுபவிக்கவில்லை. Because for the Orang Aslis, they believe very strongly in the spirit realm. அவர்கள் வந்து இந்த ஆவிக்குரிய உலகம் உண்டு என்று நம்பிக்கையுடைய அந்த ஒராங் அஸ்லி ஜனக்கூட்டம். For them, it is rojahat. அவர்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் என்றால் கெட்ட ஆவிகள் என்று சொல்லக்கூடும். Anything to do with the Orang Aslis, their beliefs are always they are demonic spirits. அவர்கள் இந்த விதமான அனுபவங்கள் அநேக நேரத்தில் ஒரு கெட்ட ஆவிகளுடைய அனுபவங்கள் என்று சொல்லக்கூடும். The Orang Aslis, their background is an animistic background. அவர்கள் வந்து மரங்களையும் செடிகளையும் கற்களையும் ஆராதிக்கிற ஜனங்கள் என்று சொல்லுவோம். They believe that the tree has a spirit. மரத்தில் ஒரு ஆவி உண்டு.
The stone has a அந்த spirit. கற்களில் ஆவி உண்டு. They've got different beliefs. அவர்களுக்கு வித்தியாசமான இந்த விதமான விசுவாசங்கள் உண்டு. So Nikri, when he opened his eyes and saw this bright light, இந்த சகோதரர் நிக்ரியானவர் அவருடைய கண்களை திறந்து இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே he gave a testimony 2 weeks after that, because we went back to the village. நாங்கள் 2 வாரத்திற்கு பின்பு நாங்கள் அந்த கிராமத்துக்கு போகும்பொழுது அவர் சாட்சி சொன்னார். And he said, Pastor, when I saw the bright light, there was no fear in my life. அவர் சொன்னார், அந்த வெளிச்சத்தை நான் பார்த்த உடனே எனக்குள்ளே ஒரு எந்த விதமான பயமும் இல்லை. I knew this was not an evil spirit. இது ஒரு கெட்ட ஆவி இல்லை என்று நான் உணர்ந்தேன். And I heard a voice speak to me. அப்பொழுதே ஒரு குரல் என்னோடு பேச ஆரம்பித்தது. And that voice told me, do not be afraid. அந்த குரல் என்னிடத்தில் சொன்னது, பயப்படாதே. He said, when I heard that voice, அந்த குரலை கேட்ட உடனே I knew that was Jesus. அது இயேசுவினுடைய குரல் என்று நான் உணர்ந்தேன். Because I just heard about Jesus. என்னால் இப்பொழுதுதான் நான் இயேசுவை பற்றி இன்றைக்கு கேட்டேன். So 2 weeks after that, when he came for service, 2 வாரத்திற்கு பிறகு ஆராதனைக்கு வந்த உடனே this time we didn't need to call him to come. அவரை நாம் வரவேற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிற்று. He came to church. அவராகவே வந்தார். So when we asked him, anyone got any testimonies? யாராவதுக்கு ஏதாவது சாட்சிகள் இருக்கிறதா என்று கேட்ட உடனே He raised his hand and he gave his testimony. அவருடைய கரத்தை உயர்த்தி உடனடியாய் தம்முடைய சாட்சியை சொன்னார். And we thank God, he is now a believer in Jesus. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியாய் அவர் இருக்கிறார். Give God a hand. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். For Nikri, it was a simple thing of just recognizing Jesus was before him. நிக்ரியானவருக்கு இயேசுவை தரிசிக்கிற அந்த தரிசனமே ஒரு விசேஷித்த ஒரு தரிசனமா இருந்தது. How did he know? Because he heard about Jesus. அவருக்கு எப்படி தெரியும் என்றால் இயேசுவை குறித்து அவர் கேள்விப்பட்டதினாலே. Now he is a Christian. இப்பொழுது அவர் கிறிஸ்துவர். We touched one person. ஒரு நபரை தொடப்பட்டார். He got married. Now his wife has become a Christian. அவர் திருமணம் செய்து தன்னுடைய மனைவியும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். And when they delivered their baby boy, we dedicated that boy to Jesus. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை கர்த்தருக்கு என்று நாங்கள் பிரதிஷ்டை செய்தோம். When you touch one person, ஒரு நபர் தொடப்படும் பொழுது you touch an entire generation. ஒரு சந்ததியை நாம் தொடுகிற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. So when you preach the gospel to just one person and touch his or her life, நீங்கள் ஒரு நபரிடத்திலே சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்கள் வாழ்க்கை தொடப்படும் பொழுது you will affect one whole generation. ஒரு முழு சந்ததியை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியே கர்த்தர் பயன்படுத்துகிறார். Now every generation from Nikri will be believers in the gospel. நிக்ரி முழுவதுமாய் அவருடைய சந்ததி சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற ஒரு சந்ததியாய் காணப்படும். Why did that happen? Because we realized that anointing is with us. ஏன் அது நடந்தது என்றால் அந்த அபிஷேகம் எங்களுக்குள் இருந்தது என்று நாங்கள் உணர்ந்தோம். When I heard the testimony, I asked God, அந்த சாட்சி கேட்ட உடனே ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், God, why is it for Nikri less than 24 hours you appear to him? ஆண்டவரே, நிக்ரிக்கு 24 மணி நேரம் கூட ஆகல, ஆனா அவருக்கு நீர் தரிசனமானீரே. I've been walking with you. I'm your son for so many years. I haven't seen you. நான் எத்தனையோ வருஷமாய் உம்மோடு நடக்கிற ஒரு மகனாய் இருக்கிறேன், நான் உன்னை தரிசிக்கவில்லையே என்று நான் கேள்வி கேட்ட ஆரம்பித்தேன். So I think God has favorites, and God's favorites is Orang Asli. ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் இருப்பார்கள் என்றால் அந்த ஓராங் அஸ்லி ஜனங்களை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார்னு நான் உணர்ந்தேன். These people are so simple. இவர்கள் அவ்வளவு சாதாரணமான ஒரு ஜனங்களா இருப்பினும் that when you preach the gospel to them, அவர்களிடத்தில் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது they don't have very many questions. அவர்களுக்கு அநேகமான கேள்விகள் இருப்பதில்லை. For them, if they trust you, they will believe your words. அவர்கள் உங்களை நம்புவார்கள் என்றால் நீங்கள் சொல்லுகிற காரியங்களை நம்புவார்கள். And their lives become blessed. Why? Because they are following Jesus. அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறதுனால அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். The anointing that we have is to step into Orang Asli villages. நாங்கள் எங்களுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் என்னவென்றால் இந்த ஓராங் அஸ்லி கிராம பகுதிகளுக்குள்ளாய் செல்லுவதற்கு. We started with one village. ஒரு கிராம பகுதியிலே நாங்கள் ஆரம்பித்தோம். Now we have established our work in 2 villages. இப்பொழுது 2 கிராமங்களிலே இந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். And we are looking to add a 3rd village to it. மூன்றாவது ஒரு கிராம பகுதியிலும் ஊழியம் செய்யும்படியாக நாம் பிரயாசித்துக் கொண்டு இருக்கிறோம். We know we can do it because that anointing is with us. எங்களால் அதை செய்ய முடியும் என்று நம்புகிறோம் என்றால் அந்த அபிஷேகம் எங்களுக்குள் இருக்கிறது. We know that when we walk into an Orang Asli village, if we pray for them, things will happen. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் ஒரு கிராம பகுதிகள் செல்லும் பொழுது ஒருவருக்காய் ஜெபிக்கும் பொழுது காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். It is not because of our faith. இது எங்களுடைய விசுவாசத்தினால் அல்ல.
It's because we understood the anointing on our life. அது ஏனென்றால் நாங்கள் தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை உணர்ந்து கொண்டோம். When we embraced that anointing and walked in that anointing, அந்த அபிஷேகத்தை உணர்ந்து அந்த அபிஷேகத்தில் நடக்கும் பொழுது the doors opened. அந்த வாசல்கள் திறக்கப்படுகிறது. That's the power of the anointing. அதுதான் அபிஷேகத்தினுடைய வல்லமை. So for all of you here, each one of you, there is one anointing in your life. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். You have to ask God, God, what is that anointing you have placed in my life? ஆண்டவரே, எனக்கு நீர் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம், என் வாழ்க்கையில வைத்திருக்கிற அபிஷேகம் என்னென்று ஆண்டவரிடத்தில் கேட்கணும். If you read throughout the Bible, வேதத்தை நாங்கள் முழுவதுமாக வாசிக்கும் பொழுது different people carry different anointings. வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு அபிஷேகத்தை சுமக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். Paul carried an anointing to write the epistles. பவுலானவர் அந்த நிருப வாக்கியங்களை எழுதும்படியாக கர்த்தர் பயன்படுத்தினார், அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். And to understand the mind of God and put it in writing so that we can understand it. தேவனுடைய சிந்தையை புரிந்து அதை எழுதும்படியாய் நாம் புரிந்து கொள்ளும்படியாய் அந்த அபிஷேகம் பவுலானவர் மேல் இருந்தது. That was Paul's anointing. அது பவுல் மேல் இருந்த அபிஷேகம். You might think that's a very high level anointing. ஒருவேளை நாம் நினைக்கலாம் அது உயரமான ஒரு அபிஷேகம் என்று. I'm not so much of a writer. ஒருவேளை நான் எழுத்தாளர் இல்லை என்று சொல்லலாம். You remember the story of Dorcas in Acts chapter 9. டோர்காஸ் என்ற சகோதரியை குறித்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வாசித்திருக்கிறோம். What was her anointing? அவர்களுக்குள் இருந்த அபிஷேகம் என்ன? Her anointing was simply to make clothes for widows. துணிமணிகளை தைத்து விதவைகளுக்கு கொடுக்கிற அந்த அபிஷேகம் அவர்களுடைய அபிஷேகம். Clothes, blankets, that was her ministry to the widows. அது அவர்களுடைய ஊழியமாய் காணப்பட்டது. Nothing power packed about that ministry. அது பெரிய ஒரு வல்லமையான ஊழியம் என்று நமக்கு கருதாமல் இருக்கலாம். No healing signs and wonders. அங்கே அற்புத அடையாளங்கள் காணப்படாமல் இருக்கலாம். But such was the anointing in her life. ஆனா அவர்கள் வாழ்க்கையில் இருந்த அப்படி அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது That when she died, அவர்கள் மரித்த பிறகும் the widows came to the apostles அங்கே விதவைகள் எல்லாம் அப்போஸ்தலர்களிடத்தில் வந்து and reported to them, she's dead, bring her back. அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் மரித்து விட்டார்கள், இவர்களை எழுப்புங்கள் என்று. She makes our baju, we want her back. அவர்கள் வந்து எங்களுக்கு உடையை தைத்து கொண்டவர்கள், நாங்கள் அவர்களை மீண்டும் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி. True enough, when the apostles prayed for her, she came back. அப்போஸ்தலர் அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் மீண்டுமாய் மரித்து உயிர்த்தெழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். How she impacted the lives of the unbelievers that they were not ready to let her go. எப்படி அவர்களுடைய வாழ்க்கை அவிசுவாசிகளை பாதித்து அவர்களை விட்டு விடுவதற்கு அவர்களுக்கு மனதில்லாமல் இருந்தது. Because her job was not finished yet, she was resurrected. அவர்களுடைய ஊழியம் இன்னும் முடியாததினாலே அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். Simple anointings in our life. ஒரு சிறிய சாதாரண அபிஷேகத்தை பார்க்கிறோம். All of us carry a particular anointing. ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட அபிஷேகத்தை சுமந்து செல்கிறோம். You know, very often we read about the big names in the Bible. நம் வேதத்தில் இருக்கிற பெரிய பெரிய பெயர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். Joshua and all did big things. They led a lot of people. யோசுவா பெரிய பெரிய காரியங்களை அநேக ஜனக்கூட்டங்களை நடத்தினார் என்று வாசிக்கிறோம். Moses, Abraham, they led nations. மோசே ஆபிரகாம் பார்க்கும் பொழுது தேசங்களை நடத்தின ஒரு அபிஷேகத்தை பார்க்கிறோம். But they were all one when they started. ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆரம்பிக்கும் பொழுது தனிநபர்களாய் தான் ஆரம்பித்தார்கள். God spoke to one person and one person embraced that call. அந்த ஒரு மனிதனோடு ஆண்டவர் பேசும் பொழுது அந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு மறுமொழி கொடுத்து வருகிறார் பார்க்கிறோம். The message I want to give you tonight is that you are that one person. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு செய்தி என்றால் அந்த நபர், அந்த ஒரு நபர் நீங்கள்தான். In all our travels in the countries of the world, we have seen the anointing of God. நாங்கள் செல்கிற ஒவ்வொரு ஊழிய பிரயாணங்களிலே தேவனுடைய அபிஷேகத்தை அனுபவித்திருக்கிறோம். Some things we don't see when we're in Malaysia. When we step out to the nations of the world, we see. நாங்கள் மலேசியால காணாத காரியங்கள் ஆனால் வெளி தேசங்களுக்கு போய் ஊழியம் செய்யும் பொழுது அங்கே நாங்கள் பார்க்கிறோம், காண்கிறோம். Why? Because there is the anointing we carry as missionaries. என்றால் இந்த ஊழியங்கள் மிஷனரிகளாக நாங்கள் அந்த அபிஷேகத்தை சுமந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். Maybe it doesn't work in Malaysia, but it works out of Malaysia. ஆனால் மலேசியாவில் செயல்படாமல் இருந்தாலும் வெளி தேசங்களில் அது செயல்படுகிறது என்று பார்க்கிறோம். My wife and I get excited whenever we travel because we know God is going to do a new thing. நானும் என் மனைவியும் வெளி தேசங்கள் ஊழியத்துக்கு செல்லும் பொழுது உற்சாகம் அடைகிறோம். என்றால் கர்த்தர் ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு செல்கிறோம்.
God has been showing us different people groups ஆண்டவர் வித்தியாசமான ஜனக்கூட்டங்களை எங்களுக்கு காண்பித்து கொண்டு வருகிறார். that have yet to come to know of the gospel. ஆண்டவரை அறியாத ஜனக்கூட்டத்தை குறித்து ஆண்டவர் காண்பித்து கொண்டிருக்கிறார். And it's our heart's desire to bring the gospel to them. அது எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அந்த ஜனங்களுக்கு கொண்டு செல்வதற்கு. Why? Because we carry that anointing. ஏனென்றால் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்குள் வைத்து அதை சுமந்து செல்கிறோம். I want you to raise your hand again and say, God, I am anointed. ஆண்டவரே நான் அபிஷேகப்பட்டவன் என்று சொல்லுகிறோம். கைகளை உயர்த்தி I receive your anointing. உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். Show me your anointing. உம்முடைய அபிஷேகத்தை காண்பியும் ஆண்டவரே. Let it become real in my life. என்னுடைய வாழ்க்கையில் அது நிஜமாய் மாறுவதாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். You know, if you ask God and you desire for that anointing, God will show it to you. அதை நாம் கேட்டு அதை வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் அதை நிச்சயமாய் நமக்கு காண்பிப்பார். I want you to hear a little bit from Veronica now. சகோதரி வெரோனிகா இடத்திலிருந்து ஒரு சாட்சியை நீங்கள் கேட்கும்படியாக இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோம். She found her anointing. அவர்களும் தங்களுடைய அபிஷேகத்தை அவர் உணர்ந்து கொண்டார்கள். I want you to hear how she found her anointing and what that anointing does in her life. அவர்கள் எப்படி தங்களுடைய அபிஷேகத்தை உணர்ந்து கொண்டார்கள், அந்த அபிஷேகம் தங்களுடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று தங்களுடைய சாட்சியை சொல்வார்கள். The same God who did it in our lives can do it in your life. எங்கள் வாழ்க்கையிலே செயல்பட்ட அதே கர்த்தர் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் செயல்படுவாராக. Okay, I'll let Veronica share with you. சகோதரி வெரோனிகா இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள். Okay, good evening everyone. ஒவ்வொருக்கும் மாலை வணக்கம். I'd like to share with you my personal testimony. என்னுடைய தனிப்பட்ட சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். Okay, when I was growing up, when I was much younger, நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது நான் வளர்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே, when I was still schooling, நான் ஸ்கூல் படித்து கொண்டிருக்கும் பொழுது, okay, I grew up in a family where my dad was always sick. என்னுடைய வீட்டிலே பார்க்கும் பொழுது என்னுடைய தந்தையார் வந்து அநேக வேளையில வியாதிஸ்தராய் இருந்தார். And my mom, she had to go and work. என்னுடைய தாய் அவர்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் உண்டாயிற்று. And I had two older brothers. எனக்கு இரண்டு மூத்த சகோதரர்கள் உண்டு. And because of the age gap between us, they already finished school and they left home. அவர்கள் படித்து முடித்து அவர்கள் குடும்பத்தை விட்டு சென்று விட்டார்கள். So I was all by myself at home. நான் தனித்த ஒரு பிள்ளையாய் அந்த வீட்டில் இருந்தேன். So because I never had any love at home, அன்பை நான் அனுபவிக்காத ஒரு சூழலிலே குடும்பத்தில் வளர்ந்தேன். I used to find comfort outside with my friends. என்னுடைய நண்பர்களோடு வெளியே சென்று அந்த ஆறுதலை நான் தேடிக்கொண்டேன். And I used to go out every day after school. ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிந்து நான் வெளியே செல்வேன். And I used to come back only after 12 midnight. 12 மணி இரவு நேரத்திற்கு பிறகுதான் வீட்டுக்கே வருவேன். And this was when I was still in secondary school. இது மேல் பள்ளி படிக்கும் பொழுது நான் செய்த காரியங்கள். And this was happening until like I was still studying in secondary school. The whole of secondary school, my comfort was my friends. மேல்நிலை பள்ளி நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஆறுதலா இருந்தவர்கள் என்னுடைய நண்பர்கள் என்று தான் நான் நம்பிக்கொண்டிருந்தேன். And because I thought my friends were everything for me, என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு எல்லாமே என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். I started to mix around with the wrong companies. நான் தவறுதலான நண்பர்களோடு சேர ஆரம்பித்தேன். And I started to do a lot of wrong things in my life. தவறுதலான தீர்மானங்கள் செயல்களை நான் செய்ய ஆரம்பித்தேன். And it happened like, you know, I used to go out, we used to hang out, we used to smoke, we used to drink, we used to do a lot of bad things. தவறுதலான நிறைய காரியங்கள், புகை குடிப்பது, தண்ணி அடிக்கிற காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் அந்த நாட்களில். But there came one point in my life, ஒரு காலகட்டம் வந்தது என்னுடைய வாழ்க்கையில, when I woke up one morning, ஒரு காலை வேளையில் நான் எழுந்திருத்த உடனே, and I felt really very lonely. நான் ரொம்ப தனிமையாய் அந்த நேரத்தில் உணர்ந்தேன். I was actually looking at the mirror and talking to myself. கண்ணாடியை பார்த்து நான் என்னோடு பேசிக் கொண்டிருந்தேன். And I felt that the entire world, I was the only person. அந்த உலகம் முழுவதிலும் நான் ஒரு தனித்த நபராய் அந்த கண்ணாடிக்கு முன்பாக நான் காணப்பட்டேன். I couldn't share my feelings with anyone. என்னுடைய உணர்ச்சிகளை நான் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு தனிமையிலே நான் காணப்பட்டேன். The person that I was looking at in front of the mirror was not me. நான் கண்ணாடியிலே பார்த்து கொண்டிருக்கிற அந்த சகோதரியை பார்க்கும் பொழுது அது நானாக எனக்கு காணப்படவில்லை. And because of that I decided to
not continue to live. I decided to end my life. ஒரு என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தீர்மானம் அன்றைக்கு நான் எடுத்தேன். So because my dad was always sick, so we actually had a pharmacy in the house. தகப்பனார் அதிகமாய் வியாதியா இருந்ததனால அநேக மருந்து மாத்திரைகள் எங்களுடைய வீட்டில் இருந்தது. So I had easy access to all the medicines. அந்த மருந்து மாத்திரைகளை நான் ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப சுலபமா இருந்தது. And I just took whatever I can find in the cabinet and I swallowed everything. அந்த மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்து நான் அதை உடனடியாக சாப்பிட ஆரம்பித்தேன். And the next thing that I know that I was in the hospital. அடுத்ததாக நான் பார்க்கும் பொழுது நான் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டேன். I was semi conscious. நான் I was unconscious but I can still hear. Okay. ஒரு மயக்க நிலையிலே நான் காணப்பட்டேன். And I can hear my mom, she was actually crying a lot. என்னுடைய தாயார் வந்து அங்கே அழுது கொண்டிருந்ததை என்னால் கேட்க முடிந்தது. And at that moment I knew that my mom really loved me. அந்த நேரத்தில் நான் உணர்ந்தேன் என்னுடைய தாய் என்னை அதிகமாய் நேசிக்கிறார்கள் என்று. And I knew that everything I did was a mistake. நான் செய்த காரியங்கள் எல்லாம் ஒரு தவறு என்று அப்பொழுது உணர ஆரம்பித்தேன். And I called out to God. அப்பொழுது நான் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன். And I told God, give me a chance to live. ஆண்டவரே நான் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தேன். And I will rededicate my entire life to you. நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உமக்கு நான் அர்ப்பணம் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தேன். And eventually I lived. அதிலிருந்து நான் ஆண்டவர் என்னை மீட்டுக்கொண்டு ஜீவிக்க செய்தார். Because the medicines that I took, the doctors actually told my mother that we will not know if she can make it because he has actually damaged my livers and the organs. என்னுடைய சரீர உறுப்புகளை அந்த மருந்து மாத்திரைகள் வந்து பாதித்திருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லி நான் பொழைப்பனா இல்லையா என்ற அந்த நிலையிலே தாயாரிடத்தில் சொல்லியிருந்தார்கள். So after whatever happened in the hospital, after I came out from the hospital, மருத்துவமனையிலிருந்து நான் வெளியே ஆன பிறகு there was one time when I actually attended a service ஒரு ஆராதனையை நான் போய் பங்கு கொண்டேன் in a church. ஒரு சபையிலே. And I didn't know anything about the Bible. அந்த வேதத்தை குறித்து எனக்கு எந்த காரியமும் தெளிவாய் தெரியாது. I didn't have any personal relationship with Jesus. இயேசுவோடு ஒரு தனிப்பட்ட உறவு எனக்கு இல்லை. And in that church there was only one Bible verse that touched me. அந்த சபையிலே ஒரு வேத வசனம் மாத்திரமே என்னை தொட்டது. For God has not given me a spirit of fear but of power, love and a sound mind. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தம்முடைய பலத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். தமிழ்ல எப்படி சொல்றேன்? அன்புள்ள ஆவி, ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். That was the only Bible verse that I confessed every day. நான் அந்த வசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்த வசனமாய் இருந்தது. The journey for me to recover and to become a better person was a very long journey. நான் அந்த அனுபவத்திலிருந்து மீட்டு வந்து பலன் அடைகிற அந்த பிரயாணம் ரொம்ப நீளமான ஒரு பிரயாணமாய் காணப்பட்டது. In the midst of the journey is when I met Pastor Justin and Jacqueline. அந்த பிரயாணத்தின் இடையிலே தான் பாஸ்டர் மனைவியும் சந்தித்தேன். And they actually journeyed with me. அந்த நாட்களிலே என்னோடு அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். And I was it took me a really long time to actually come out from everything that I was involved in. நான் பங்கு கொண்டிருந்த தவறுதலான காரியங்களை விட்டு எல்லாவற்றையும் மீட்டு வருவதற்கு அநேக நாட்கள் எடுத்தது. And eventually அது பிறகு I managed to come out of everything. எல்லாவற்றையும் விட்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். And I managed to find the will of God in my life. தேவனுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பித்தேன். On 31st March 2012, 31ஆம் தேதி மார்ச் 2012வது வருஷத்தில் we started the street ministry. இந்த ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி இந்த ஊழியங்களை நாங்கள் ஆரம்பித்தோம். The reason why the street ministry was started is ஏன் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் is because of what God has done in my life. ஏனென்றால் தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்த காரியங்கள் நிமித்தம் And I know that God can also do the same thing in the lives of these people. மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் இவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஆரம்பித்தோம். Whatever God has done for me, God can do the same thing for all the homeless people. தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்த காரியங்களை இந்த ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி ஹோம்லெஸ் ஜனங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். So when we first started the ministry, we actually started it at the streets itself. இந்த ஊழியத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாசல் அருகே ஜனங்கள் படுத்திருக்கிற ஜனங்கள் மத்தியிலே இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். We used to give out food packets. நாங்கள் முதலாவது உணவுப் பொருட்களை நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். But our ministry never emphasized on food
only. ஆனால் எங்களுடைய ஊழியத்தில் பார்க்கும் பொழுது உணவை மாத்திரம் நாங்கள் அதிக கவனம் செலுத்தாமல், Even at the streets, we used to pray for them, we used to counsel. நாங்கள் அந்த ஜனங்கள் அங்க இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் பேசுவோம், அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லுவோம். And we used to share the word of God with அதே them. நேரத்தில் தேவ வசனத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். After 2 years, 2 வருஷத்திற்கு பிறகு God called us to move into a closed place. ஆண்டவர் எங்களை அழைத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு செல்லும்படியாக நடத்தினார். That's the place that you can see in the picture. நீங்கள் பார்க்கிற அந்த படத்தில் அந்த இடத்தில் தான் நாங்கள் இப்பொழுது இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். So we have at least about 30 plus people who come every alternate Saturdays. ஏறக்குறைய ஒரு 30 ஜனங்கள் ஒவ்வொரு 2 வாரத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை இந்த கூட்டங்களுக்கு வருகிறார்கள். And we actually have service for them. இவர்களுக்கென்று ஒரு விசேஷித்த ஆராதனை அன்றைக்கு செய்யப்படுகிறது. And these are people who do not have hope in their life. இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And we gave them hope. அவர்களுக்கு நாங்கள் ஒரு நம்பிக்கை உருவாக்கி இருக்கிறோம். Some of them come there and you can see their face is full of joy. அங்கே அவர்கள் வரும் பொழுது அவர்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அதிகமான சந்தோஷத்தை நாம் பார்க்க கூடும். I just want to encourage each one of y'all நான் இந்த நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். not to always dwell in the problems that we have. நம் கடந்து செல்கிற பிரச்சனைகளிலே நாம் மூழ்கி கொள்ளாதபடிக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Maybe today is the day that you have to make that decision to walk out of the problem. ஒருவேளை இன்றைக்கு தான் அந்த நாள், இந்த பிரச்சனை விட்டு நான் வெளியாக போகிறேன் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு நாள். Walk into the anointing of God. அந்த தேவ அபிஷேகத்திற்குள்ளாய் நடந்து செல்வோம். When you walk into the anointing of God and when you leave your problems behind, தேவனுடைய அபிஷேகத்திற்குள்ளாய் கடந்து செல்லும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகளை பின்னாக விட்டு செல்லும் பொழுது, God knows how to take care of your problems. தேவன் எப்படி நம்முடைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். And he knows how to use you to minister to someone else. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். Amen. Amen. I'd like to share one short testimony about what happened in Bangladesh last year. பங்களாதேஷ் தேசத்தில் போன வருஷத்தில் நடந்த ஒரு சிறிய சாட்சியை நான் சொல்ல பயன்படுத்திக் கொள்கிறேன். As my husband mentioned, there's an anointing that follows us when we walk in what God wants us to do. என்னுடைய கணவர் சொன்ன வண்ணமாக நம் தேவ சித்தத்திற்குள்ளாய் நடக்கும் பொழுது அந்த தேவ அபிஷேகம் நம்மோடு கடந்து வருகிறது. In January last year, we were ministering in Bangladesh in several different villages. போன வருஷம் ஜனவரி மாதத்தில் அநேக பங்களாதேஷ்ல இருக்கிற கிராம பகுதிகளிலே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். So like any normal worship or evangelistic night, once the service is over, we'll have altar call. வழக்கம் போல ஆராதனை நடந்து முடிந்த உடனே முன்பாக ஜனங்கள் ஜெபிக்கும்படியாக அழைப்போம். So as everybody was coming up to pray, this one elderly lady came up and she said, "Can you please pray for my daughter?" எல்லோரும் முன்பாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு வயதான சகோதரி என்னுடைய மகளுக்காக நீங்க ஜெபிக்க முடியுமா என்று கேட்டார்கள். And we said, "Yeah, sure. Where's your daughter?" And she said that your daughter was in the hospital. அவர்கள் இடத்துல கேட்டேன், உங்களுடைய மகள் எங்கே என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னா, என்னுடைய மகள் மருத்துவமனையிலே சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். So we prayed for the mother in proxy. அங்கே அவர்களுடைய தாயாரோடு நாங்கள் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். But yet God was putting it in us to go and pray for the daughter. அதே நேரத்தில் கர்த்தர் எங்களுடைய உள்ளத்தில் போட்ட ஒரு காரியம், அந்த மருத்துவமனையிலே சென்று அந்த மகளுக்காக ஜெபிக்கும்படியாய். So we asked them, "Where's the hospital?" And they said, "Oh, it's just 10 minutes away." அவர்களிடத்துல கேட்டோம், இந்த மருத்துவமனை எங்கே இருக்கிறது? அவங்க சொன்னார், ஒரு 10 நிமிடம் பிரயாணம் தான் என்று சொன்னார்கள். So we asked the pastor, "Okay, when we finish service and as we are driving out of the village, can we stop at the hospital?" அந்த பாஸ்டர் இடத்துல நான் கேட்டோம், நம் இந்த கிராமத்தை விட்டு செல்லும் பொழுது அந்த மருத்துவமனைக்கு போய் அந்த மகளுக்காய் ஜெபிக்க முடியுமா என்று சொல்லி கேட்டோம். So we reached the hospital and the mother is there with us. மருத்துவமனையில சேர்ந்த உடனே அந்த தாயார் அவர்களோடு இருக்கிறார்கள். And in Bangladesh, majority of the people are all Hindus. அங்கே பங்களாதேஷ்ல பார்க்கும் பொழுது அநேகர் இந்துக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். Okay, that's her. Her name is Sorosoti. அவர்களுடைய பேர் சோனு சுட்டி. So we reached the hospital and she's sitting outside. Her mother is there and the doctor is also there and the doctor is a Muslim. அங்கே அவன் மருத்துவமனையில சேர்ந்த உடனே
அந்த மருத்துவர் அங்கே இருக்கிறார், மகளும் இருக்கிறார்கள். அந்த மருத்துவர் வந்து ஒரு முஸ்லிமாய் காணப்பட்டார். So my husband and I got excited. நாங்கள் உடனே உற்சாகம் அடைந்தோம். And we said, wow, Hindu, Muslim, Lord, you got to show your power. ஆண்டவரே, இங்கே ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கிறார்கள், உம்முடைய வல்லமை நீ நிச்சயமாய் காண்பிக்க வேண்டும் என்று. So we asked the doctor, so what is the condition? What is wrong with Saraswati? நாங்கள் கேட்டோம் அந்த சகோதரியுடைய சூழலை என்ன, சரீரத்தின் என்ன பலவீனம் என்று. And she said some time ago before this, she got pregnant. She carried the baby right until about 7 months. The baby died in the womb and she lost the child. அவர்கள் கர்ப்பமாய் இருந்த நாட்களிலே 7 மாதத்திற்கு பிறகு தன்னுடைய கருவிலே அந்த குழந்தை இறந்தது. அந்த சூழ்நிலை அகப்பட்டார்கள். Second time she got pregnant again after 7 months she lost the child again. இரண்டாவது முறையும் அவர்கள் கர்ப்பமாகி இரண்டாவது முறையும் அந்த குழந்தை இழந்து விட்டார்கள். Third time she got pregnant again and the same thing happened and she lost the child. மூன்றாவது முறையும் அவர்கள் கர்ப்பமாகி அந்த குழந்தை இழந்து விட்டார்கள். And this time was her 4th pregnancy and the doctor was saying she's having the same problems again and chances are she's going to lose the child. இது நான்காவது முறையாக அவர்கள் கர்ப்பமாய் இருந்தார்கள். அந்த மருத்துவர் சொன்ன ஒரு காரியம், இந்த நான்காவது முறையும் அந்த குழந்தை இறக்கக்கூடிய சூழ்நிலையிலே தான் இருக்கிறார்கள் என்று. Oh, reverse gear, I forgot something. ஒரு காரியத்தை மறந்து விட்டேன் சொல்வதற்கு. When we told the pastor that we wanted to leave, so he went and he told the taxi driver, when you drive out of the village, stop at the hospital. நாங்கள் அந்த மருத்துவர் பாஸ்டர் இடத்துல சொன்னோம், நாங்கள் செல்ல போகிறோம். அவர் டாக்ஸி டிரைவர் இடத்துல சொன்ன ஒரு காரியம், அந்த மருத்துவமனைக்கு இவர்களை கொண்டு செல்லுங்கள் என்று. In Bangladesh, the taxis are like in India, you know the auto, it's like a little motorbike kind of thing and then 2 people sit at the back. இந்தியாவில் இருக்கிற ஆட்டோவை போல தான் அங்கே உள்ள டாக்ஸி. The minute we decided that we're going to go to the hospital, the devil didn't like it. நாங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்த உடனே பிசாசுக்கு பிடிக்கவில்லை அந்த திட்டம். So the minute the taxi driver looks at us and goes, yes, I will take you to hospital. அவர் உடனே நாங்கள் உங்களை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறோம் என்று சொன்னார். And he starts the engine, taka 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 taka, engine doesn't start. அந்த வாகனம் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு முடியவில்லை. And here my husband and I are like, oh rabba shaka rabba நாங்கள் shakere, we உடனடியாக are going to that hospital. ஜெபிக்க ஆரம்பித்தோம். And he's going taka 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 taka, engine not starting. அந்த என்ஜின் அங்கே ஆரம்பிக்க முடியவில்லை. So we started praying in நாங்கள் that ஜெபிக்க village. ஆரம்பித்தோம் அந்த கிராமத்தில். And we started rebuking every work of the enemy that no one is going to stop us from getting to that hospital. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம், மருத்துவமனைக்கு போகும்படியே ஜெபித்தோம். So 10 minutes he opens up his whole engine and he starts working on it and finally the engine starts. ஏறக்குறைய 10 நிமிஷம் அவருடைய வாகனத்தை பழுது பார்த்து அந்த வாகனம் மீண்டும் ஆரம்பிக்கிறது. Taka 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 taka, go 3 minutes, no lights. The whole headlight just went off. அவர் மீண்டும் ஆரம்பித்த உடனே அந்த வாகனத்தில் இருக்கிற லைட் வேலை செய்யாம போயிட்டு. Mind you, our village is in a jungle without electricity. நாங்கள் போன கிராம பகுதியிலே அங்க எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஒரு கிராம பகுதியா இருந்தது. So we are literally walking in pitch darkness. Even I take one step, I don't even know where I'm stepping. That's how dark it was. அவ்வளோ இருளா இருந்தது. இன்னும் நடக்கிற இடம் கூட நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையா இருந்தது. And we are driving on this trunk road, this village road, and this taxi auto guy did not have any lights on. இந்த ஆட்டோ வாகன ஓட்டுகிறவருக்கு எந்த விதமான வெளிச்சம் இல்லாமல் ஓட்டி கொண்டிருந்தார். And what does the pastor do? He takes out his phone. அந்த பாஸ்டர் உடனடியாக அவருடைய போனை எடுத்து, not this kind of phone, you know, not எப்படிப்பட்ட the phone அல்ல, you know, the small Nokia phone, சின்ன குட்டி நோக்கியா போன், the screen itself this small, okay, he switches on his phone. Don't worry pastor, I give you light. And he holds the phone. பாஸ்டரோட சின்ன போன் எடுத்து அதோட லைட்டை திறந்து, seriously, you can't even see an ant with that light, and he's holding it there for the taxi guy, and that auto guy is going taka 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 taka. அவர் அப்படியே தன்னுடைய வாகனத்தை அந்த இருளிலே ஓட்டி கொண்டு சென்றார். I don't hear the taka taka. Pastor not translating correctly la. So taka taka, we went with that Nokia light and we actually arrived at the hospital safely. அங்கே வாகனம் அந்த மருத்துவமனையிலே போய் பாதுகாப்பாய் சென்றது. So now I come back to what the doctor said, and the Muslim doctor says this is the same situation she's having and chances are she's going to lose that child அந்த again. மருத்துவர் சொன்ன காரியத்தை மீண்டும் அந்த காரியத்துக்கு வருகிறேன். அவர் அந்த சொன்ன காரியம், அந்த மகள் அந்த குழந்தையை இழந்து போகிறார். So we asked Saraswati,
what have you done so far? She said, my parents have gone and asked all the Hindu gods and none of the gods can do anything. அவர்கள் சொன்ன காரியம் என்றால் எங்களுடைய மத பிரகாரமாய் நாங்கள் எல்லா சாமியும் போய் தேடிட்டோம், எந்த விதமான ஒரு பதில் கிடைக்கல, ஒரு விடுதலை கிடைக்கல. I don't know in this photo, no it's not there. When we first saw her, she actually had a string round her neck and a bottle. அங்கே நாங்கள் முதலாய் அவர்கள் பார்க்கும் பொழுது அவருடைய கழுத்தை சுற்றிலும் ஒரு கயிறு, அதில் ஒரு சின்ன பாட்டில் இருந்தது. And when we asked her what that was, she said, since all the Hindu gods couldn't help, my father went and saw the Muslim and went and saw the Bomo and asked them to help. அங்கே அவர்கள் சொன்ன ஒரு காரியம், அதோடைய காரணம் எதனால அதை போட்டிருக்கிறார் என்றால், எல்லா சாமியும் தேடி பதில் கிடைக்காதனால ஒரு முஸ்லிம் மந்திரவாதியை சந்தித்து அதன் மூலமாய் மாந்திரிக காரியத்தை செய்து நான் போட்டு கொண்டு இருக்கிறேன் என்று. So the Bomo gave her this little bottle with some liquid inside, tied it round her neck and said, this will help you. அந்த பாட்டிலிலே சில பொருட்களை வைத்து அந்த கழுத்திலே மாட்டும்படியாக கொடுத்திருந்தார்கள். Apparently it wasn't helping because she was still in hospital. அவர்கள் மீண்டுமாய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டபடினா அந்த காரியமும் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்று அர்த்தம். So we began to tell her what all other gods cannot do or what a bottle cannot do, Jesus will do for you today. எந்த தெய்வங்களும் செய்ய முடியாத காரியம் இந்த இயேசு உங்களுக்கு செய்வார் என்று அவங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தோம். The whole time we were talking to her, she was just sitting like that. She won't even lift up her head and look at us. She just stare down. அவர்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த நேரம் முழுவதும் அப்படியே கீழே தலை குனிந்து பார்த்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள், எனக்கு பார்க்கவே இல்லை. So we began to lay hands on her. My husband laid hands on her head and I laid hands on her stomach. I won't lay on yours. என் கணவரானவர் அவருடைய தலை மேல் கைகளை வைத்து, நான் அவருடைய வயிற்றின் மேல் கைகளை வைத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தோம். And that Muslim doctor was standing there and watching everything. அந்த முஸ்லிம் மருத்துவர் வந்து எல்லாவற்றையும் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தார். When we laid hands on her stomach was as hard as a rock. அவருடைய வயிற்றின் மேல நான் கை வைக்கும் பொழுது அவருடைய வயிற்று பகுதி வந்து ஒரு கல்லை போல கடினமாய் காணப்பட்டது. It didn't even feel like I was touching a human being, like there was skin that was there. It was solid hard like a rock. ஒரு மனித சரீரத்தை தொடுகிறதை போல இல்லாமல் ஒரு கல்லை தொடுகிறதை போல காணப்பட்டது. And we began to pray and we began to command, in Jesus name baby you will live. இயேசுவின் நாமத்தில் அந்த குழந்தை பிழைக்கும் என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். And then we spoke to her and we asked her, can we remove that string? அந்த கயிறை கழற்றலாமா என்று அவர்களுடைய அனுமதி கேட்டோம். And we led her in a prayer to confess Jesus as her Lord and Savior. இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை அறிக்கை செய்யும்படியாக அவர்களை நடத்தினோம். And then we began to lay hands on her stomach again and we began to pray again and still it was hard as a rock. மீண்டுமாய் அவர்களுடைய வயிற்றில் கைகளை வைத்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது மீண்டுமாய் அது கல்லை போல தான் காணப்பட்டது. After a while we were praying, நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் suddenly I realized, உடனே உணர்ந்த ஒரு காரியம், I am Malaysian baby Bangladesh. நான் மலேசியான பேபி வந்து பங்களாதேஷ் குழந்தை. I speak Malay or I speak English, Bangladesh baby cannot understand me. நான் பேசுற மலாயோ ஆங்கிலமோ அந்த பங்களாதேஷ் குழந்தை புரிந்து கொள்ள முடியாது. I can't speak Bangladesh, so still the baby won't understand. நான் பங்களாதேஷ் மொழி பேச முடியாதனால அந்த குழந்தை நிச்சயமாய் புரிந்து கொள்ள முடியாது. So I laid hands on the stomach. நானும் கரங்களை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். And I said, baby, you don't understand English and I don't understand Bangladesh, but you're a child of God. நான் சொன்னேன், உனக்கு என்னுடைய மொழி தெரியாமல் இருந்தாலும் எனக்கு உன்னுடைய மொழி தெரியாமல் இருந்தாலும் நீ ஆண்டவருடைய குழந்தை என்று சொல்லி ஜெபித்தேன். So since we have a language problem, there's only one language I can speak. ஒரு பிரச்சனை, மொழி பிரச்சனை இருந்ததனால எனக்கு தெரிந்த ஒரு மொழியை தான் நான் பேச ஆரம்பித்தேன். And that's the gift of tongues. அது அந்நிய பாஷை. So my husband went, oh, rabba shaka. In other words, we were telling like, baby, you're going to live. Baby, you are not going to die. You are a child of God. But we were saying it all in tongues. அந்நிய பாஷையில நாங்கள் பேசி அந்த குழந்தை பிழைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். The more we began to pray, the mummy's stomach actually got softer. நாங்கள் ஜெபிக்க அந்த கடினமாய் காணப்பட்ட அவருடைய வயிற்று பகுதி அப்படியே சாதாரண ஒரு சரீரத்தை போல மாறமாட்டான். By which time my husband and I are all excited because the Muslim doctor is like, நாங்கள் அங்கே ரொம்ப உற்சாகம் அடைந்தது என்றால் அந்த முஸ்லிம் மருத்துவர் ரொம்ப அங்கே கவனித்துக் கொண்டிருந்தார். So we decided to take a step further and we laid hands and we said, baby, if you can hear me, kick now. நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒருவேளை உனக்கு கேட்கும் என்றால் இப்பொழுது எட்டு என்று நாங்கள் அந்த குழந்தை இடத்துல பேச I ஆரம்பித்தோம். tell you, instantly, dush, one kick came. உடனடியாக ஒரு எத்து அங்கே வந்தது. Give God a clap. Praise God.
And here we were not saying it in English, we were saying it in tongues. நாங்கள் வந்து அப்பொழுது அந்நிய பாஷையிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். And we were like, wow, this baby can understand tongues. Baby, kick second time. Tush, second kick came. இரண்டாவது எத்து அங்கே வந்தது அந்நிய பாஷையிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது. Third time we said, baby, you are a child of Jesus and you will live. Kick a third time. We are going back to Malaysia tomorrow. Tush, one kick came. மூன்றாவது எத்து அங்கே வந்தது. Oh, they understood. Huh? Okay. And the next day we actually left and we went back to Malaysia. நாங்கள் அடுத்த நாள் மீண்டுமாய் மலேசியாவுக்கு வந்து விட்டோம். We asked the pastor to follow up with this family. அந்த பாஸ்டரை வந்து அந்த குடும்பத்தோடு தொடர்ந்து தொடர்பு கொள்ளும்படியாய் கேட்டுக்கொண்டோம். 2-3 months later, the pastor messaged us. ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு பாஸ்டர் வந்து எங்களை தொடர்பு கொண்டார். Healthy baby boy. Amen. சுகமான ஒரு ஆண் குழந்தை. Perfectly healthy, no problems whatsoever. எந்த விதமான பலவீனம் வியாதி இல்லாமல் ஒரு சந்தோஷமான உற்சாகமான ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தார் அவர்களுக்கு. And now the pastor in that village is following up with them and she is going to church and that whole family now has been saved. We don't know what has happened to the doctor, but we believe God has already started to plant the seed because she stood there and she witnessed everything. இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வர ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த மருத்துவர் என்ன ஆனாருன்னு எனக்கு தெரியாது. நம்ம ஒரு நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தை அந்த சாட்சி அங்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. So I want to encourage you. இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Find the will of God. Find that anointing that is in your life and just run with it and you will see the signs and wonders. தேவ சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்திற்குள்ளாய் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய அற்புத அடையாளங்களை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். Amen. 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 So what we'd like to do once service is closed is we'd like to pray for you. நாங்கள் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கும்படியாக விரும்புகிறோம். We know the anointing that we carry. நாங்கள் எங்களுக்குள்ளாய் இருக்கிற அபிஷேகத்தை நாங்கள் உணர்கிறோம். And if for those of you who want that anointing, we'll urge you to just stay back and we'll minister to you. நீங்கள் அந்த அபிஷேகத்திற்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் ஆராதனைக்கு கடைசி பகுதியில் இருந்து ஜெபிக்கும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். We'll pray for the anointing of God to come alive in your life. தேவனுடைய அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிஜமாய் மாற நாம் ஜெபிக்க போகிறோம். So that you will be strong and do great exploits. அப்பொழுது நீங்கள் திடன் கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் மாறுவீர்கள். Amen. Amen. You are all anointed. Amen. எல்லோரும் அபிஷேகம் பட்டவர்கள். Amen. Amen. Hallelujah. 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 Before I hand over to Pastor, there are just some gift items that we have displayed outside. Maybe on your way out, you can have a look at it. நம் வெளியே போகும் பொழுது சில பொருட்கள் விற்பனைக்கு உள்ளது. அவர்களுடைய ஊழியங்களை தாங்கும்படியாக அவருடைய மிஷனரி பயணங்களை தாங்கும்படியாக அந்த காரியங்கள் விற்பனைக்கு உள்ளது. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். What you sow in it will be used for the mission field. அதாவது அதில் விதைக்கிற எந்த பொருள் எந்த காரியமாக இருந்தாலும் எந்த பணமாக இருந்தாலும் அது ஊழியங்களுக்கு என்று பயன்படுத்தப்படும். Amen. 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 Alright. சரி, நம்ம எப்படி எழுந்து நிற்போம். Let's all stand together. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for this evening. We praise you, Lord. We praise you. We worship you, Lord. நீர் பேசின நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த நாளிலே எங்களோடு நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றும்படியாய் வந்தீர். ஆண்டவரே, பேசின வார்த்தைகள் ஆண்டவரே நிஜமாய் உண்மையாய் மாறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, தங்களுடைய தேவனை அறிந்த ஜனங்கள் அவர்கள் திடன் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று நம்பி அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம் ஐயா. உம்மை இன்னும் உற்சாகமாய் ஆண்டவரை அறிய விரும்புகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் அறிய உணர கிருபை செய்வீர் என்று செபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்கார தாசர்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியர்களை ஆசீர்வதியும் அப்பா. பாஸ்டர் ஜஸ்டின், பாஸ்டர் ஜாக்லின், சகோதரி வெரோனிகா, இவர்கள் செய்து வருகிற ஊழியங்கள், அந்த அழைப்பு, அந்த அபிஷேகம் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்தி வருகிறீர். அதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்மைகள் செய்திருக்கிறீர், தொடர்ந்து நன்மையாய் நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம்.
இவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், குறைவின்றி நடத்தும். இவர்களுடைய ஊழியங்களை தாங்குகிறவர்களை நீர் தட்டி எழுப்பும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய காரியம் உம்முடைய ராஜ்யத்தின் பெருக்கத்திற்காய் நீர் பயன்படுத்துவீர் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, அதே நேரத்தில் சகோதரர் நிக்ரிக்காய், அவருடைய மனைவி, பிள்ளைகளுக்காய், இந்த கிராம பகுதிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓராங்காஸ்ரீ ஊழியங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமே பெரிய காரியங்களை தொடர்ந்து அங்கே செய்வீர் என்று செபிக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் பங்களாதேஷிலே நடந்த சாட்சிகளை கேட்டோம். ஆண்டவரே, எப்படி அந்த கிராம பகுதியிலே நீர் உம்முடைய அற்புதத்தை செய்திருக்கிறீர் என்று தொடர்ந்து அற்புதமாய் அங்கே செயல்படும்படியாய் செபிக்கிறோம். அங்கே இருக்கிற பாஸ்டர்மார்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஒரு விடுதலை அந்த பகுதிகளிலே கடந்து வருவதாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அப்படியாய் நீ செய்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் வந்த வண்ணமாய் அல்ல, பலனாய் உற்சாகமாய் கடந்து செல்ல கிருபை செய்வீர் என்று செபிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, எங்களை அபிஷேகித்து அந்த அபிஷேக அழைப்பை அறிந்து அந்த அழைப்பிலே நடக்க கிருபை செய்வீர் என்று செபிக்கிறோம். உம்முடைய பாதத்திற்குள்ளாய் முற்றிலும் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.